இன்று அறிவித்திருக்கின்ற பட்ஜெட்டிலே மக்களை தேடி உங்கள் ஊரில் உங்கள் முதல்வர் திட்டம் போன்று வேளாண்மை குடிமக்களை தேடி கிராமங்களில் சென்று வேளாண் விஞ்ஞானிகளை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் குறைகளை கேட்டறிதல் என்ற ஒரு திட்டத்தை இன்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, கூட்டுறவு சங்கங்களில் பயிர்க்கடனை 17,000 கோடியாக அதிகரித்து அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில அந்த அதிகப்படியான தொகையை தமிழக அரசு விவசாயிகளுக்கு வழங்கியிருக்கிறது. இது அதிகப்படியான விவசாயிகள் மீண்டும் குறுகிய கால பலன் மற்றும் நீண்டகால பயிர்களை செய்வதற்கு ஒரு ஊக்குவிக்கவாக அமையும். அதே போல எண்ணெய் வித்துக்கள் ஊக்குவிக்கும் வகையில 108 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல உழவர் நல சேவை மையங்கள் அந்தந்த மாவட்டத்திலே உழவர்களின் தேவைக்கேற்ப அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. நிறைய மக்காச்சோள பயிர்கள் நிறைய பூச்சி தாக்குதலும் மற்றும் இதர சீதோஷ்ண காலமும் தொடர்ந்து அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கையில் தனியாக அதை ஊக்குவிக்கும் வகையிலே அதுக்கென்று தனியே உரிய நிதியை ஒதுக்கி அதற்கும் உண்டான வழிவகையை தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதே போல ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டத்தின் மூலம் 35.26 கோடி செலவில் புதிய ஒரு திட்டத்தையும் தமிழக அரசு உருவாக்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து விவசாய கூலி மக்கள் அவருடைய வாழ்வாதாரத்தில் முன்னேற்றும் வகையில இறப்பு நிதியாக விபத்து இறப்பு நிதியாக இருந்த 1 லட்சம் ரூபாயை 2 லட்சமாக உயர்த்தியிருக்கிறது. அது மட்டுமல்ல, உடல் ஊனமுற்ற ஒரு தொகையை தற்பொழுது 20,000 1 லட்சமாக உயர்த்தியிருக்கிறது. இயற்கை மரணத்துக்கு 20,000 30,000 வரையும், அதே போல இறுதி சடங்குக்கு 2,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் உயர்த்தி விவசாய கூலி தொழிலாளர்கள் வாழ்வில் பெரும் முன்னேற்றத்தை அடையும் வகையிலே வேளாண் பட்ஜெட் இருக்கிறது. இதுபோன்று பல திட்டங்கள் இந்த வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல எண்ணெய் வித்துக்கள் ஏற்கனவே நாமல் போன ஆண்டு அறிவித்ததை விட இந்த ஆண்டு கூடுதல் நிதியாக அறிவித்து, அதே போல காய்கறி பயிர்களுக்கு உண்டான வழிவகையும் இந்த பட்ஜெட்டில் நிறைய இடம்பெற்றிருக்கிறது. இது போன்ற திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருப்பது விவசாய பெரும் வரவேற்பு ஏற்கிறது.